மக்களை தேடி மருத்துவ பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், போராட்டம் களம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சண்முகவேல், தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற முறையில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை நெல்லை மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயரில் 400 தொழிலாளர்கள் தற்போது வரை பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் வெறும் 5500 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களால் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. என்றால் தமிழகத்தில் ஒரு குடும்பத்தை 5500 ரூபாய் மூலம் நடத்திவிடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து பல முறை அவர்கள் மக்களை தேடி மருத்துவ ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொரு முறையும் தமிழகம் முழுவதிலும் நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் தங்களுடைய புகார் மனுக்களை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். தங்களான கோரிக்கை என்பது தங்களுக்கு நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும், ஊதியம் என்பது மிக அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் தற்போது வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அலுவலகத்திற்கு வந்த அந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து நாங்கள் பல முறை இந்த பகுதியில் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகும் தங்களுக்கான ஒரு முடிவு என்பது இதுவரை எட்டப்படாத காரணத்தினால் இதே பகுதியில் தங்களுடைய அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் பல்வேறு தொற்று நோய்களை கூட அந்த நேரடியாக அந்த வீடுகளுக்கு சென்று தொற்று நோயினால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களையும் நாங்கள் தொட்டு அவர்களுக்கான அந்த இதையும் செய்து கொண்டு வருகிறோம், அந்த ஆய்வை எடுத்துக் கொண்டு வருகிறோம் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஐநா சபையிலே தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய விருது என்பது கிடைத்தது. அந்த விருது என்பது இவர்கள் நேரடியாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தங்களுடைய அந்த மருந்து மாத்திரைகள், அந்த நோயை கண்டறியப்பட்டு அவர்களுக்கான மருந்து மாத்திரை என்பது வழங்கப்பட்டதின் பேரில் தான் ஐநா சபையிலிருந்து தமிழக அரசுக்கு ஒரு விருதும் என்பது கிடைத்துள்ளது. ஆனால் விருது கிடைத்த போதிலும் அந்த மக்கள் விருது கிடைக்க வழிவகை செய்த அங்குள்ள பெண்கள் தற்போது நடுரோட்டில் நின்று கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதுபோல நாங்கள் பல முறை தங்களுடைய இந்த புகார் மனுக்களை கொடுத்துவிட்டு அதன் பிறகு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கள் பல முறை தெரிவித்த பிறகும் தமிழக அரசு என்பது எந்தவித கண்டும் கொள்ளாத காரணத்தினால் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் இருந்து நாங்கள் செல்ல மாட்டோம், என்னால் ஒரு முடிவு கிடைக்காமல் நாங்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை விட்டு செல்ல மாட்டோம் என தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவரிடம் காவல்துறையினர் பல முறையாக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லாமல் அதே பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகவே தங்கள் அந்த பகுதியில் நின்று தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அம்மா, உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தங்கள் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பது தொடர்பாக உங்கள் கோரிக்கை தொடர்பான தகவலை மட்டும் தெரிவிங்க. அம்மா, சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான உங்க கோரிக்கை? நேரடியாக வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பொதுமக்களும் நேரடியாக செல்லக்கூடிய பகுதியில் கேட்போம். அவங்களோட கோரிக்கை என்ன என்பது பொதுமக்களிடம் கேட்போம். ஆமா, உங்களோட கோரிக்கை தான் என்ன? எதற்காக உங்களோட போராட்டங்கள் என்பது தொடர்பாக நாங்க மக்களை தேடி மருத்துவ சங்கத்துல நாங்கள் 4 இந்த ஸ்கீம் வந்ததுலேருந்து நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ எங்களுக்கு என்னன்னா வெறும் 5500 மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 5500 வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கச்சல எங்களுக்கு ஒவ்வொரு திட்டத்தையா கொண்டு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்புறம் நீங்க சளி டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுறாங்க. அப்படியே பிசியோதெரபி இது எல்லாமே எங்களுக்கு ஒன்னொன்னா ஒவ்வொரு இதா ஒவ்வொரு திட்டத்தை போட்டு எங்களுக்கு வேலை பளுவை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா நாங்க ஒரு 4 வருஷமாவே வெறும் 5500 சம்பளத்துல தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். அதோட எங்களுக்கு வேலை பளு அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. காலையில 9 மணிக்கு நாங்க ஏரியா டியூட்டியே நாங்க பாக்கணும். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு சென்ட்ரல் டியூட்டியே நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஆப்ல எங்களுக்கு ஒரு ஆப் ஏற்றி அதுல உள்ள பூரா நாங்க ஸ்கிரீனிங் பண்ணது பூரா நாங்க போட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இப்படி எல்லாம் எங்களுக்கு வேலை பளு அதிகமா போயிட்டு இருக்கு. ஆனா சேலரி எங்களுக்கு 5500 தான் கொடுக்காங்க. அது போக இன்சென்டிவ் எங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. இன்சென்டிவ் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இன்சென்டிவும் எங்களுக்கு தரல சார். இப்படி எல்லாம் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. பெண்களாக நாங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்து தான் நாங்க இந்த ஒர்க்கை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு சம்பள உயர்வுகள் எங்களுக்கு தரணும். தன்னாளர்களா எங்களை வச்சிருக்காங்க. நாங்கள் பணியாளர்கள் சொல்லி எங்களை எடுத்து இப்ப தன்னாளர்களா எங்களை வச்சிருக்காங்க. இப்ப இந்த தன்னாளர்கள் எடுத்துட்டு எங்களுக்கு ஊழியர்களா எங்களுக்கு நிரந்தரப்படுத்தணும் சார். இந்த 2 கோரிக்கை எங்களுக்கு மெயினா நாங்க வச்சிருக்கோம். இப்ப தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் ஐநா சபையில நீங்க சென்ற ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மருத்துவம் கொடுத்தனாலதான் ஐநா சபையை ஒரு விருது கொடுத்து தமிழக அரசுக்கு. ஆனா உங்களோட வாழ்வாதாரமே இதை நம்பிதானே இருக்கு. இதுக்கு அரசு என்ன செய்யணும்? தமிழக முதலமைச்சர் என்ன செய்யணும்? மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னமா செய்யணும்? மக்கள் நலவாழ்வுத்துறை எங்களோட வேலை பளுவை எங்களுக்கு இந்த வேலை தான் அப்படிங்கறத எங்களுக்கு காமிக்கணும் சார். எங்களுக்கு ஜியோ ஆர்டர் எங்களுக்கு கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் மாநில அரசு வந்து எங்களுடைய சம்பள ஊதிய உயர்வு வந்து சிஎம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுதாங்க சார். அப்ப எங்களுக்கு வந்து எங்களுடைய சேலரியை வந்து எங்களுக்கு 10,500 எங்களுக்கு உயர்த்தி தரணும். இந்த வருஷத்துக்குள்ள எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வந்து இந்த எல்லா மக்களுமே, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் பெண்களாக 11,500 சில்லற பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பணி வந்து ஊதிய உயர்வும் பணியை வரன்முறைப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கணும் சார். இதுதான் எங்களுடைய கோரிக்கையா நாங்க இருக்கு சார். அதனாலதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்க குறிப்பா இப்போ நேரடியா வந்திருக்கீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சிருக்கீங்க, மனு கொடுத்திருக்கீங்க. இப்ப அடுத்த கட்டமா கலைந்து போகாம செல்லாம இங்க இருக்கீங்க. உங்களோட கோரிக்கை தான் என்ன? அடுத்த கட்ட போராட்டம் எப்படிமா இருக்கும்? ஒரு நிமிஷம் சார். வணக்கம் சார். நாங்க கலெக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்து சார் சொன்னாங்க, நான் போன டைம் கொடுத்த மனுவும் நாங்க காட்டியாச்சு. அதுக்கு சார் சொன்னாங்க, நான் டிபிஹெச்ல பேசுறோமா, மேல இடத்துல நான் முறையிடுதேன், நான் அதனால அதை தான் செய்ய முடியும், அங்க கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றோம் அப்படிங்கறத மட்டும் தான் சொன்னாங்க. போனதுமே சரிங்க போயிட்டு வாங்க, அங்க வெளியே இருந்தாலுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே எங்களை கலைக்க தான் பார்த்தாங்களே தவிர எங்களை இருந்து பேசணுங்கிறது கிடையாது. இல்ல, போயிட்டு வந்துட்டோம், பேசிட்டு வந்துட்டோம், இதுதான் சொன்னாங்க. ஏன்னா போன வருஷமும் இதே டயத்துல தான் கொடுத்தோம். அதுக்கும் ஒரு சரியான பதில் எதுவுமே இல்லை. சண்முகவேல் நேரடியாகவே தெரிவித்தார்கள். பல முறை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இது தொடர்பாக மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதன் காரணமாக தங்களுக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே அவர்களை பணியாளர்களாக அமர்த்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அவர்களும் மிக அதிகமாக, என சராசரியாக ஒரு தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு 21,000 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என திமுக தொழிற்சங்கங்கள் பல்வேறு இடங்களில் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் இவர்கள் கேட்பதோ ஒரு சொற்பமான தொகைதான், மிகவும் 10,500 ரூபாய் தான் இவர்கள் கேட்கக்கூடிய தொகையாகவும் இருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் உடனடியாக அக்கறை கொண்டு இவர்களுக்கு தேவையான அந்த ஊதியமாக வழங்கக்கூடியது 10,500 வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. என தமிழக அரசு இனி இவர்கள் மீது அக்கறை கொண்டு இவர்களுக்கான அந்த தொகை வழங்குமா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். சண்முகவேல், களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.